சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. வாழும் பூமி உலகும் எல்லாம் உண்மை உணவும் கல்வி செல்வம். வாழும் பூமி உறங்கும் எல்லாம் உணவும் உணவு கல்வி செல்வம். கர்த்தாவே நீ தந்தது காருண்யத்தால் வந்தது. கர்த்தாவே நீ தந்தது காருண்யத்தால் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது. அன்பு உணர்வுள்ள இதயம் உண்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உண்மை அன்பு உணர்வுள்ள இதயம் உண்மை நோக்கி பார்க்கும் உள்ளான எண்ணம். உன்னதரே நீ தந்தது அன்பால் தான் வந்தது. உன்னதரே நீ தந்தது உன் அன்பால் தான் வந்தது. எல்லாமே நீ தந்தது எல்லாமே நீ தந்தது.
மண்ணில் வந்து உம்மை கொடுத்த என்னை மீட்டு விண்ணை துறந்து மண்ணில் வந்து உம்மை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பு நீ தந்தது ரட்சண்யத்தாள் வந்தது ரட்சிப்பு நீ தந்தது ரட்சணத்தாள் வந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது 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 என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. நல்ல சந்தோஷமா இந்த 7வது மாதத்தில் 25 4வது நாட்களிலும் இந்த உபவாச கூட்டத்திலும் கடந்து வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த ஊழியத்தினுடைய பெரிய ரகசியமே என்ன தெரியுமாங்க? இப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதுனால தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஒவ்வொரு நாளும், சாட்சி இல்லாத ஊழியம், வரமில்லாத ஊழியம், வல்லமை இல்லாத ஊழியம், வாக்குத்தத்தம் இல்லாத ஊழியத்தை இந்த மோசஸ் மாரியப்பன் என்ன செய்யக்கூடாது. கடந்த நாட்களிலே கூட அருமையான அம்மையார் சார்லட் என்கிறதான ஒரு அம்மையார், நிச்சயமா அவங்களும் இதை தொலைக்காட்சியில் பார்ப்பாங்க, ஆவடி பகுதியில் இருக்கிறாங்க. ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக என்னிடத்துல விசா, என் பிள்ளைகள் வேலைக்காக வர வேண்டும் ஐயா, அமெரிக்காவிலே அவர்கள் தொடர்ந்து தங்குவதற்கும் தொடர்ந்து வேலை செய்வதற்கும் வர வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. நிச்சயம் வந்துருமான்னு சொன்னோம். சில காலங்கள்லாம் ரொம்ப போராட்டமாகவே இருந்தது. ஏன்னா டைம் வந்துருச்சு, அந்த மார்ச்சுக்கு முன்னாடி ஏப்ரலோட முடியும்னு நினைக்கிறேன். அந்த டைம் எனக்கு இடையில அவங்க பேசுனது சற்று ஞாபகத்துக்கு வரல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், கர்த்தருக்காக விதைத்தவர்கள், கர்த்தருக்காக நேர்ந்து கொண்டவர்கள், கர்த்தருக்காக தன்னில் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்கிற குடும்பங்களே அவர் என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்படுத்த மாட்டார்னு சொன்னேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 2 விசா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுடைய மகளுக்கும் அவங்களுக்கும் விசா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. இன்னும் ஒரு விசா வரணும், வேலைக்கான விசா வரணும். குடும்பமாக அங்கே இருக்கிறதுக்கு வந்துருச்சு, ஆனால் வேலை இல்லாமல் இருந்தால் எப்படி சாப்பிட்றது? நான் சொன்னேன், இந்த உபவாச கூட்டத்தை நான் நடத்துவதற்கு முன்பதாக கர்த்தர் நிச்சயமாக செய்து விடுவேன் என்று சொன்னேன். நேற்றைக்கு தான் ஐயா, நாளைய தினத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், இந்த சாட்சியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிய என் மகளுக்கு 3வது விசாவும் வந்து விட்டது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அதே போல அருமையான ஒரு சகோதரி சிசிலியா ஜெனிஃபர் தாம்பரத்திலிருந்து, அவங்களுடைய தாயார் போலியோ அட்டாக்கினாலே பாதிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல வீடுக்காக ட்ரை பண்ணி கொண்டே இருந்தாங்க. அவங்களுடைய காரியங்களை பார்த்து வீடு என்ன செய்யலை, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க எப்படி நடப்பாங்க, எப்படி சுத்தமாக வச்சுப்பாங்க, வேலை செய்யும், ஏன்னா நமக்கே கண்ணு தெரியும். அவங்களுக்கு சில நேரங்களில் என்ன செய்ய மாட்டாங்க, சில வீடுகளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்படி தானே? ஆமாம். அவங்களுக்கு நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதிக்குள்ளாக உங்களுக்கு கிடைச்சிருன்னு சொன்னேன். முந்தா நாள் நைட்டு நினைக்கிறேன், என்னோட இருந்த அக்காமார்களுக்கு தெரியும், அவர்கள் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் கிவிங் காணிக்கை ஒரு 6000 ரூபாயை அனுப்பி
நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லும்படி தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சாட்சிகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமே இந்த ஊழியத்தை நடத்துகிறது. சரி, அதுக்கு நான் என்ன செய்றேன்? அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நம்பி அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் இந்த ஊழியத்தை நடத்துகிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காகவும் எனக்காகவும் நாங்கள் வளர்க்கின்ற தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காகவும் இசை வாசித்து கவரேஜ் எடுத்து மற்றும் அலுவலக பணி ஹாஸ்டல் பணிகளை செய்கின்ற 7 பணியாளர்களுக்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாட்ஸ்அப்பில் எங்களோடு தொடர்பில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு ஒரு போஸ்ட் அனுப்பியிருப்போம். அந்த போஸ்டில் QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோடை நீங்கள் கிளிக் செய்தால் உங்கள் பகுதியில் எங்களுடைய ஆலயத்தினுடைய டீட்டெயில்ஸ் எந்த இடத்திலிருந்து பார்ப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆராதனை நேரங்களை குறித்து அறிந்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அல்லேலூயா. ஒரு அழகான பாட்டு எனக்கு நினைப்புக்கு வருது. அந்த பாட்டு முடிச்சுட்டு அப்படியே உங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் எழுப்பி விட்டு இன்றைக்கு தேசம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபந்தான் அநேக குடும்பங்களை எனக்கு 2-3 சாட்சிகள் ஞாபகத்துக்கு வருது. சகோதரி ஷீபா ஆல்பர்ட் லண்டன் தேசத்துக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை நேற்றைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் பத்தாது, அவ்வளவு ஒரு தடைகள். ஆனால் இங்கிருந்து ஜெபித்து சொன்னேன், நிச்சயமா நீங்கள் குறித்த காலத்திலே போவீர்கள், குறித்த காலத்திலே திரும்ப வருவீங்கன்னு சொன்னேன். நேற்று இரவு அவர்கள் வந்திருப்பார்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா போகும்போது ப்ரேயர் பண்ணி விட்டேன், இன்னும் நான் அவங்களோட பேசலை. அதனால அந்த தேவன் நல்ல தேவனாக இருக்கிறபடினால் அந்த தேவனை பற்றி பிடிக்கிற ஒரு அழகான பாட்டு இந்த ஆலயத்தில் உட்காந்து நான் பாடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா என்று சொல்லி பாடுவேன். அந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டு, ஃபாதர் பாடின பாட்டு. இப்போ பாடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு நல்ல இசை கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் இருக்கிறதுனால ஒரு பாட்டு பாடிட்டு தொலைக்காட்சியில் பார்க்கிற உங்களுக்காகவும் திருச்சபையில உபவாசத்தோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். உமக்குள் கனி கொடுப்பேன், உமக்குள் கனி கொடுப்பேன். உம் சீடனாய் வாழ்வேன், உமக்கு கனி கொடுப்பேன். உம் சீடனாய் வாழ்வேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா.
நெருக்கி கரம் வைக்கின்றீர். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே வாழுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் ஆயிரம் பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் ஏதும் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். துன்பங்கள் ஏதும் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. அவரை பிரிஞ்ச ஒரு வாழ்க்கை நினைச்சு பார்க்க கூட என்னால என்ன செய்ய முடியாது தெரியுமா? முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? என் தாய் தகப்பன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு எந்த சொத்தும் வச்சுட்டு போல. என்னோட கூட பிறந்தவங்க எனக்கு எதுவுமே தரல. இப்போ வரைக்கும் என்ன கொடுப்ப தம்பி, என்ன கொடுப்ப அண்ணேன்னு என் கூட இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் கரம் வைத்து இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அவருடைய சித்தத்துக்கு காத்திருக்கிறவன். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? அணைந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு பழைய பாட்டில் ஒரு கவி நான் ரொம்ப அழகா சொல்லுவேன், அடிமை நானே எஜமா நீரையா, பலகீனனையா நானு பலவானியான்னு சொல்லுவேன். கர்த்தர் அப்படி என்ன ரொம்ப அழகா நடத்துவார். அந்த ஒரு கவி மட்டும் பாடிட்டு உங்களை எழுப்பி விடட்டுமா? அல்லேலூயா. அடிமை நானே எஜமானீரே என்னாதா, பலகீன நானே பலவானீரே என்னாதா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே நாகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல
அடிமை நானே, எஜமான் நீரே என் நாதா. அடிமை நானே, எஜமான் நீரே என் நாதா. பலகின நானே, பலவான் நீரே என் நாதா. பலகின நானே, பலவான் நீரே என் நாதா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஆஹா இந்த அடிமையை, இந்த பலகீன பாண்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இப்ப என்னோடு சேர்ந்து நீங்க எழும்பி நின்று ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களையும் பலப்படுத்த போறார். விசுவாசிக்கிறவங்க திருச்சபை மக்கள் எழும்பி நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல கைகளை தட்டி நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை அபியாசப்படுத்தி எங்களோடு இணைந்து கொண்டு ஜெபியுங்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த ஊழியத்தை தேசத்தின் நலனுக்காக, தேசம் முழுவதும் ரட்சிப்பை கொண்டு வருவதற்காக என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ரட்சிப்பின் அனுபவம் வரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு தடைகள் அநேக நம்முடைய தேசத்துல பெருகி கொண்டிருக்கிறது. யாரால? யாரால? நல்ல தைரியமா சொல்லுங்க, யாரால? எல்லாரும் வாய் சொல்லுங்க, யாரால? அப்ப அந்த பிசாசை நம்ம என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுக்கணும், எதிர்த்து நிக்கணும், விழித்திருக்கணும், சவால் விடணும். அப்பதான் அந்த பிசாசு என்கிட்ட மோதுறான், ஆனா அந்த ஆண்டவருடைய வல்லமையை விட என்னுடைய வல்லமையெல்லாம் நிக்காதுன்னு சொல்லி நீங்க எப்படிப்பட்ட பிசாசை சந்தித்தாலும் கூட பாட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஸ்கேல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் நானும் சேர்ந்து பாடும்போது அப்படியே அந்த பிசாசு ஓடும். இன்னைக்கு பாருங்க, நல்லா இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களை கூட, உண்மையா இல்லையா, நல்லா இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களை பிசாசு அன்பில்லாம போக வைக்கிறான். ஒருத்தனுக்கு ஒருத்தர் விரோதத்தை மூட்டி விடுகிறான், கூலி சொல்லுகிற ஆவியை கிளப்பி விடுகிறான், சண்டையை கிளப்பி விடுகிற ஆவியை கிளப்புகிறான், கண்மயக்கத்தின் ஆவியை கொண்டு வருகிறான், அபிதோப்பின் ஆவியை கொண்டு வருகிறான், மிகுந்த இச்சை உள்ளவர்களாக மாற்றி கொண்டிருக்கிறான். அதுக்கு என்னங்க செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபித்தா, நீங்க சவால் விட்டு ஜெபித்தா, ஐயோ இந்த மனுஷன் ஜெபிக்கிறவனா இருக்கான், ஐயோ இந்த அம்மா ஜெபிக்கிறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி அது என்ன செய்யும்? ஓடும். நான் சொல்றேன், இந்த இடத்துல இருந்து அநேக பிசாசு ஓடி காணிக்க கொடுத்து அரிசி, பருப்பு, மளிகை பொருள், டிவி நிகழ்ச்சி அத்தனை நடக்குதுன்னா இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இன்னைக்கு நாங்க ஜெபிக்கும் போது அது என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, இன்னைக்கு நாம ஜெபிக்கும் போது அது என்ன செய்யும்? ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, சாத்தானுக்கு சவால் விடுகிற சந்ததியா, மோசஸ் ராஜசேகரன் பாடின பாட்டு. இப்ப சந்ததியா நீங்க நிக்கிறீங்க, ஆபிரகாமின், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததி நீங்க நிக்கிறீங்க. அன்னைக்கு சவால் விட்ட போது செங்கடலை கடக்க முடிஞ்சிச்சு, அன்னைக்கு சவால் விட்ட போது யோர்தானை கடக்க முடிஞ்சிச்சு, அன்னைக்கு சவால் விட்ட போது பார்வோனுக்கு முன்னாடி நிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அந்த சத்துருவ சாத்தான அதம் பண்ணி ஜெபிப்பதற்கு இந்த இடத்துல என்ன ஆண்டவர் அழைத்து வந்திருக்காருன்னு சொல்லுங்க. என்ன ஆண்டவர் இந்த உபவாச கூட்டத்தை பார்க்க வச்சிருக்காருன்னு சொல்லி பாட போறீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் தெரிஞ்ச பாயிண்ட் பாட போறீங்க. அந்த காரியம் எல்லாமே இன்னைக்கு நம்ம வீட்டிலையும் தேசத்துல இருக்கிறதுனால அது அன்னைக்கு மட்டும் இல்ல, அன்றும் இன்றும் நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவர் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோமே, அந்த வார்த்தை உறுதிப்பட போகுது. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, ஜீவனுள்ள சேனைகளின் வீரர்கள் நாங்க. நீங்க வீரர்னா அப்படி கையை தட்டுங்க பாப்பா, பிள்ளைங்க வாசிக்கும் போது.
சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, ஜீவனுள்ள சேனைகளின் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. ஓ சவாலே சமாளி, சாத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலி நாங்க சவாலே பாடு. சவால் 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 சவாலி நாங்க பவுல போல சவால் விடும் சவாலி. சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாவுக்கு ஏதுவான எதுவோ உங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும்? தம்பி கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து பாடுனீங்கன்னா, பிசாசு ஐயோ இப்படி இல்ல இவன் துதிக்கிறான், இப்படி இல்ல இவன் பாடுறான், இவன் கிட்ட போய் நிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படியே வெளியே போவோம், வெளியே போவோம். சாவுக்கள் தான் எதுவும் ஒன்று செய்வதில்லையே, ஆவியானவர் எங்களோட பயம் இல்லையே. சாவுக்கள் ஒன்று செய்வதில்லையே, ஆவியானவர் எங்களோட பயம் இல்லையே. சாவுக்கெதுவான் எதுவும் ஒன்று செய்வதில்லையே, ஆவியானவர் எங்களோடு பயம் இல்லையே. சவால் 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 சவாலே நாங்க தாவீதை போல் சவால் விடுவோம் சவாலே. ஓ சவால் 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 சவாலே நாங்க தாவீதை போல் சவால் விடுவோம் சவாலே. ஓ சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. அடுத்து பாட போறோம். வாலிபத்தின் பிள்ளைகளை, வாலிபத்தின் பிள்ளைகளை சத்துரு தொட்டுக்கிட்டே தேசத்தை அமைதி இல்லாம பண்றான், குடும்பங்களை அமைதி இல்லாம பண்றான். ஆனா இன்னைக்கு அந்த வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலக்கி ஓடி யோசேப்பை போல சவால் விடுகிற சந்ததியா பாடணும். வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்க வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடியே எங்க வாலிபத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சவால் 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 சவாலே நாங்க யோசேப்பு போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே நாங்க யோசேப்பு போல் சவால் விடுவோம் சவாலே. சத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போர் வீரர் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர் நாங்க. ஓ 7 மடங்கு எரியின் சூளை இப்ப நம்ம பக்கத்துல வந்தாலும் பிசாசுக்கு சவால் கொடுக்கிறபடினால வெளியே ஓடும், வெளியே ஓடும், வெளியே ஓடும், வெளியே ஓடும், வெளியே ஓடும். எடுத்துக்கோ மனே, எடுத்துக்கோ பாடு. ஓ ஓ நல்லா நல்லா கைகால அசைச்சு பாருங்க. ஓ ஷட்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே, 7 மடங்கு எரியும் சூளம் எனக்கு பயம் இல்ல. ஷட்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே, 7 மடங்கு எரியும் சூளம் எனக்கு பயம் இல்ல. சபால் 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 ஆவி எனக்குள்ளே, 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயம் இல்லை. சபால் 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 சவாலே நாங்க தானியேல் போல் சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே நாங்க தானியேல் போல் சவால் விடுவோம் சவாலே. ஓ சாத்தானுக்கு, ஓ சாத்தானுக்கு, ஓ சாத்தானுக்கு, சவால் சாத்தானுக்கு, ஓ சாத்தானுக்கு, ஓ சாத்தானுக்கு, ஓ சாத்தானுக்கு. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல் வீரர்கள் நாங்க. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனை போல். என் இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் இயேசுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். வந்துரு, வெளியே வந்துரு, வெளியே போ, வெளியே போ சொல்லு. என்
என் இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் வாழ்வேன், என் இயேசுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சவால் 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 சவாலே, நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம் சவாலே. இயேசுவை போல சவால் 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 சவாலே, நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம் சவாலே. சத்தானுக்கு ஓஹோ சத்தானுக்கு ஓஹோ சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போல் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போல் வீரர்கள். சவாலே சமாளி சாத்தானே எம்மாளி, சவாலே சமாளி சாத்தானே எம்மாளி, சவாலே சமாளி சாத்தானே வெளியே போன்னு சொல்லுங்க. ஏமாந்து போயிடுவான், சமாளி போயிடுவான், கீழே விழுந்து போயிடுவான். எம்மாளி சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி, சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுதே, கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுவே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுவே, யோதாவின் தடைகள் எல்லாம் விலகி போகுவே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுவே, யோதானின் தடைகள் எல்லாம் உடைந்து போகுதே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. வெட்கப்பட்டு போகணும். நீங்க துதிக்கிற துதியில உங்களுக்கு விரோதமா எழுதியிருக்கிற எல்லா சத்துரு வெட்கப்பட்டு ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் போய் எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்கு நுழைவோம். எக்காலம் ஓதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்கு நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கு தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. இந்த மதுரையெல்லாம் சுத்தி சுத்தி, இந்த மதுரையெல்லாம் சுத்தி சுத்தி, இந்த மதுரையெல்லாம் சுத்தி சுத்தி பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே. இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி சுதந்திரிப்போமே, பலங்கொண்டு திடமனதாய் இருப்போம். பயப்படாத, மதுரையெல்லாம் சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. எழுப்புதலின் நேரத்துக்காக உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். யோசுவாவின் காலமல்லோ, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு இல்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே, வல்லவரின் ஆயுதத்தை அழித்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. கருமேல் பருவத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்க வர ஜெபித்திடுவே. கருமேல் பருவத்தில் நின்றிடுவே, அக்கினி இறங்க வர ஜெபித்திடுவே. எலியாவின் தேவனே, இன்னைக்கு இறங்கி வாரும் உங்க வீட்டுக்கு எதிராய், உங்க பிள்ளைகளுக்கு எதிராய், இந்த தேசத்திலே உங்க வாழ்விலே எந்த தடை இருந்தாலும் அண்ணாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. அண்ணாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். என்றுக்கும் சந்தோஷமா மாறுவரை துதித்திடுவே. என்றுக்கும் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவே. விடமாட்டேன், விடமாட்டேன்.
விடுதலை காணும் வரை விட மாட்டேன். ரட்சிப்பை பெறும் வரை விட மாட்டேன். சமாதானத்தை பெறும் வரை விட மாட்டேன். பிசாசு தோத்து போகும் வரை விட மாட்டேன். பிசாசு கீழே விழும் வரை விட மாட்டேன். பிசாசு வெட்கப்பட்டு போகும் வரை விட மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவின் போல நான் ஜெயித்திடுவேன். விட மாட்டேன், நான் விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விட மாட்டேன். விட மாட்டேன், நான் விட மாட்டேன். யாக்கோபை போல நான் விட மாட்டேன். ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயம் இல்லை. ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயம் இல்லை. ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயம் இல்லை. ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயம் இல்லை. சபா 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 கைகளை அசைச்சு எல்லா விதமான உங்கள் மேலே பற்றி விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் அன்றைக்கு பற்றி பிடித்து பற்றிட்டு போட்டதை போல போட்டுக் கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இந்த 7 மடங்கு எரிகிற சூளை, அந்த 7 மடங்கு எரிகிற சூளை, 7 மடங்கு எரிகிற சூளை இன்றைக்கு என் வீட்டுக்குள்ள வருவதாக, என் குடும்பத்துக்குள் வருவதாக. வந்தாலும் பிசாசு வெட்கப்பட்டு போகும்படி என் தேவன் செய்வார், செய்வார், செய்வார். இந்த உலகத்தின் சவால் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க விரோதமா, எங்க குடும்பத்துக்கு விரோதமா எந்த மனுஷன் செய்கிற தந்திர மந்திர பில்லி சூனியம் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் சேனைகளை பாய்கிற மதிலை தாண்டுகிற ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. என் போராட்ட மாம்சத்தோடு அல்ல, என் யுத்த மனுஷனோடு இல்ல, ஆவியானவரோடு சொல்லுங்க. இன்னைக்கு பெரிய விடுதலைய தேசத்துக்கு நடுவில், நம்முடைய சபைக்கு நடுவில் கர்மேல் பர்வதத்தில் இறங்கி வந்த தேவன், கர்மேல் பர்வதத்தில் இறங்கி வந்த தேவன், கர்மேல் பர்வதத்தில் அக்னி மயமாக விழாவின தேவன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே உலாவி, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே உலாவி உங்க கசப்பு, உங்க கண்ணீர்கள், உங்க போராட்டங்கள் எல்லாவற்றையும் பற்றி பிடிக்கிற அக்னி, ஆமே, பற்றி பிடிக்கிற அக்னி, மோசை இழுத்து பார்க்க வைத்த அக்னி, மோசையை தயார்படுத்தின அக்னி இன்னைக்கு உங்கள் மேலே வருவதாக. ரிப ஷத லிப லக தத பாரா பாரா தலா. ஹல்லேலூயா. இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் இயேசுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அதுதான் இந்த மோசஸ் மாரியப்பனுடைய ஊழியத்தினுடைய பெரிய ரகசியம், பெரிய பலன். அந்த பலன் இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே ஆமென் கடந்து வருவதாக என்று சொன்னா, ஐயோ இந்த கடனை எப்படி கட்டுவேன் நினைக்கிற உங்களுக்கு கடந்து வரும். என் பிள்ளைக்கு திருமணத்தை எப்படி முடிப்பேன் நினைக்கிற உங்களுக்கு கடந்து வரும். இந்த வியாதிக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுப்பேன்னு நினைக்கிற உங்களுக்கு கடந்து வரும். என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன் நினைக்கிற உங்களுக்கு கடந்து வரும். என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பம் கிடைக்கலையே, அதனால என் பிள்ளை பிரிஞ்சிருக்கிறாளே நினைக்கிற உங்க குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதற்கு கடந்து வர ரிசீவ் பண்ண விரும்புறவங்க, நான் இயேசுவின் நாமத்திலே, நான் இயேசுவின் நாமத்திலே, அக்கினி மயமான தேவனுடைய நாமத்திலே, ஆதியும் அந்தமும் ஆனவருடைய நாமத்திலே, அல்பாவும் மேகாவும் ஆனவருடைய நாமத்திலே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவருடைய நாமத்திலே, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி இருக்கிறவருடைய நாமத்திலே, கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது தடைகள் விலகும் என்று நான் பாடும்போது விளக்குகிற நாமத்திலே எனக்கு நடக்கும்னு சொல்லுங்க. எத்தனை சாட்சி மாசம் மாசம் கேள்விப்படுகிறீங்களோ அத்தனை சாட்சிகளையும் சொல்லுகிற பிள்ளைகளாய், எந்தெந்த காரியத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ எல்லாவற்றிலும் வெற்றியை கண்டவர்களாய், ஒன்றுக்குமே உதவாத, ஒன்றுக்குமே ஆகாத என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இன்னைக்கு உங்களை பலப்படுத்துவாராக. உங்கள் பலகீனங்கள், உங்கள் பலகீனங்கள், உங்கள் பலகீனங்கள் கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களால அவர் சேனைக்குள்ள பாய முடியும்னு சொன்னா பாய முடியும், உங்களால மதுல தாண்ட முடியும்னு சொன்னா தாண்ட முடியும். நெகேமியாவின் புத்தகத்துல ஒரு கையில சுண்ணாம்பு சட்டி, ஒரு கையில கரண்டி, ஆனா ஒரு கையில யுத்தத்துக்கு
இயேசுவின் நாமத்திலே ஆயத்தமாகும் போது அலங்கத்திலே அவன் கட்டினா என்ன இடிச்சா என்னன்னு சொல்லி கிண்டல் பண்ணின அபிதோக்கு மட்டும்தான், சன்பல்லாத்து மட்டும்தான் விழுந்து போனானே தவிர கர்த்தருடைய வேலையை செய்த நெகேமியாவும் விழுந்து போகவில்லை, நெகேமியாவின் ஜனங்களும் விழுந்து போகவில்லை என்றால் இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்துல சேனைக்குள் பாய்வேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துக்குள்ள சேனைக்குள்ள பாய்வேன், இயேசுவின் நாமத்துக்குள்ள மதிலை தாண்டுவேன். 7 மடங்கு எரிகிற அக்னியே வந்தாலும் அன்னைக்கு அந்த 3 பேரை தூக்கி போடப்பட்ட போது 4ஆம் நபராய் உலாவின தேவ வல்லமை என் குடும்பத்துக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் பிசினஸுக்குள்ள, என் ஊழியத்துக்குள்ள, நான் சந்திக்கிற பிரச்சனைக்குள்ள கடந்து வருவார்களாக. நல்ல கைகளை தட்டி சொல்ல. இன்னைக்கு சொல்றேன், இத்தனை வருஷம் மாறல நீங்க எதை நினைச்சீங்களோ, இத்தனை வருஷம் தீரலன்னு எதை நினைச்சீங்களோ, அங்கே கர்த்தர் கண்களை வைத்து உலாவ ஆரம்பித்து வைத்தார். கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். உலாவுகிறார், என் தேவன் உலாவுகிறார். அவர் மகிமை உலாவுகிறது, அவர் தேவ பிரசன்னம் உலாவுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினி உலாவுகிறது, அவர் அனல் உலாவுகிறது, அவர் அபிஷேகம் உலாவுகிறது, அவருடைய தூய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொன்னீங்கன்னா தங்கச்சி, அக்கா, அண்ணே, நான் சொல்றேன், இந்த மோசஸ் மாரியப்பன் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாதவன இந்த 28 வருஷங்கள் இந்த ஊழியத்துல நிக்க வைத்திருக்கிற ஆண்டவர், நான் சொல்றேன், நான் நிப்பேன், நான் எழுந்திருப்பேன், நான் திரும்ப தொழில் செய்வேன், நான் திரும்ப குடும்பம் நடத்துவேன், நான் திரும்ப ஊழியம் செய்வேன், நான் திரும்ப வெளிநாட்டுக்கு போவேன், நான் திரும்ப என் புருஷனோட சேர்ந்து வாழ்வேன், நான் திரும்ப என் பிள்ளைகளை பார்ப்பேன், நான் திரும்ப கடன் அடைப்பேன், நான் திரும்ப புதுசா ஒரு தொழிலை தொடங்குவேன், நான் திரும்ப ஒரு காரியத்தை வாங்குவேன், அதை கொண்டு பெருகுவேன் சொன்னீங்கன்னா இப்பொழுது கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறவைகளா இருக்கிறது. அறிக்கை பண்ணி சொல்லுங்க, ஓ நான் நம்புறேன், இவரை நடத்தின ஆண்டவர், இந்த ஊழியத்தை நடத்துகிற ஆண்டவர், இந்த சபையில ஆராதனை சத்தம் இவ்வளவு இடி முழக்கமா கேக்குது, ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேக்குது, ஆராதிக்கிற சத்தம் கேட்கிறது. அன்றைக்கு எப்படி சத்துரு மின்னலை போல் வந்தானோ அதே போல் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மின்னலை போல் வெளியே போவான். மின்னலை போல் உங்கள் வியாதியை விட்டு வெளியே போவான். மின்னலை போல் உங்கள் கடன் பாரத்தை விட்டு வெளியே போவான். மின்னலை விட்டு உங்கள் பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே தவறான கருத்துக்களை விதைத்திருக்கிற காரியத்தை விட்டு வெளியே போவான். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அப்படியே ரிபா ஷதா லபா ரக தபா நபா சொன்னீங்கன்னா அப்படியே மின்னல் போல சத்துரு மறையுது, மின்னல் போல சத்துரு அப்படியே மறையுது. உங்க ஆவிக்குள்ள புதிய தைரியம் வந்துருச்சு, உங்க சரீரத்துக்குள்ள புதிய தைரியம் வந்துருச்சு, குடும்ப வாழ்க்கையில புதிய ஒரு மனிதன் மத்திய வருகிறாங்க. எந்த குடும்பம் வருஷங்களை நாட்களை பார்த்து சோர்ந்திருக்கிறீங்களா, இன்னைக்கு சொல்லுங்கம்மா, இத்தனை சாட்சி நான் கேட்கிறேன், இத்தனை காரியத்தை நான் கேட்கிறேன், இத்தனை காரியத்தை என் கண் கூட பார்க்கிறேன், அது எனக்கு நடக்குன்னு விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. நீங்க பாருங்களேன், விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய மகிமையை ருசித்திருக்கிறார்கள். விசுவாசிக்கிறவனே பெற்றுக்கொள்வான் என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. 2 கண்ணம் தெரியாத என்னால் எல்லாவற்றையும் நான் வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் வாஞ்சையுள்ள என் மேல் பிரியமுள்ள எனக்கு பிரியமானதை செய்ய வல்லமையுள்ள தேவாதி தேவன் கொடுக்கிறார் என்றால் இன்னைக்கு நீங்க பிரியப்பட்டு கேளுங்க. நான் இயேசுவால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், நான் இயேசுவால ஒரு மதிலை தாண்டுவேன். 7 மடங்கு எரிகிற சூல எவன் தூக்கி போட்டாலும், எவன் தூக்கி போட்டாலும் என் குடும்பத்தையும், என் பிசினஸையும், என் ஊழியத்தையும், என் அரசாங்க பணியோ, என் சொந்த வேலைகளையோ, ஓ ரீகா ஷதி லிபா நமோ ரக்கதலா ஒன்னும் செய்ய முடியாது. சொல்லுங்க, ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. நான் நிக்கிறது எது? இயேசுவுடைய சேனைக்குள்ள. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவாலே சமாலி சாத்தானே ஏமாலி வெளியே போகுது பாருங்களேன், ஏமாந்து வெளியே போகுது சத்துரு. கையை தட்டுங்க, வெளியே போறத உணர்ந்தா நல்லா சொல்லுங்க. ஆமென் ஆமென்.
இந்த குடும்பத்தை பிடிச்சிருந்த சத்ரு, உங்களுக்கு ஏவுதலை கொண்டு வந்திருந்த சத்ரு, உங்க மேல மற்றவன் நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட வச்ச சத்ரு, நீங்க கொஞ்சம் நல்லா வேலைக்கு போனவனே உங்களை பார்த்து எரிச்சல் அடைய வைச்ச சத்ரு வெளியே போகுது, வெளியே போகுது, வெளியே போகுது. என்னால முடிக்க முடியல, அக்னியில காண்கிறேன், அபிஷேகத்துல காண்கிறேன், வெளியே போகுது. நல்லா சொல்லுங்க, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. சமாளி சாத்தான், சாத்தான் ஏமாலே ஃபுல். எல்லாம் சொல்லுங்க, சத்ரு வந்து ஃபுல் ஃபுல் ஃபுல். ஹல்லேலூயா. இது ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயம் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரிய சூழ எனக்கு பயம் இல்லை. சவால் 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 சவாலே, நாங்க தானியேல் போல் சவால் விடுவோம். ஆமா 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 ஆமா. சவால் 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 சவாலே, நாங்க தானியேல் போல் சவால் விடுவோம். சவாலே இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ இயேசுவாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசுவாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். சவால் 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 சவாலே, நாங்க இயேசுவை போல். ஓ சவால் 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 சவாலே, நாங்க இயேசுவை போல் சவால் விடுவோம். சவாலே நல்ல கைகளை தட்டி இயேசு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவர் எப்படி ஆவியானவராலே ஆமென் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல அந்த ஆவியானவருக்கு குமாரனாய் இருக்கிற உங்களையும் உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்கள் சவால் விட்டது உண்மை என்றால், உங்க வியாதிக்கு மத்தியில சவால் விட்டது உண்மை என்றால், உங்க கடன் பாரத்துக்கு மத்தியில சவால் விட்டது உண்மை என்றால், உங்க பிள்ளைங்க கோர்ட்டு கேஸ் சந்திக்கிற பிரச்சனைகளில் இல்ல இல்ல சத்ரு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு சவால் விட்டது உண்மைனா, நான் சொல்றேன், சவால்கள் சந்திக்க உலகத்தில் ஜெயம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய இப்பொழுதே 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 அவர் மறுரூபம் எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக, உடைய தயவுக்காக, உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அப்படியே கடந்து போங்க. தேசம் சந்திக்கிற வறுமை தரித்திரம் இனி நீங்க சந்திக்க மாட்டீங்க. தேசம் சந்திக்கிற விபத்துக்கள், கொடிய நோய்கள், இதை பார்க்கிறவங்களும் நிக்கிறவங்களும் சந்திக்க மாட்டீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேசம் சந்திக்கிற அசுத்த கிரியைகள் உள்ள காரியம் உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யாது, வராது. ஊழியத்துக்கு இடைஞ்சல் பண்ணுகிற மனுஷர்கள் இனிமே உங்களை விட்டு வெளியே போயாச்சு. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம், அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அக்கினிமயமான தேவன் இன்னைக்கு அப்படியே செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் நான் இயேசுவுக்கு முன்பதாக சவால் விட்டு சத்துரு வெக்கப்பட்டு போகும்படி, விழுந்து போகும்படி நான் சொல்லி இருக்கிறேன். இயேசுவாலே எல்லாம் கூடும், சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி எதிலெல்லாம் உடைய கிருபையை, எதிலெல்லாம் உடைய இரக்கத்தை, எதிலெல்லாம் உடைய தயவை இன்றைக்கும் கண்ணீரோடு வேதனையோடு போராட்டத்தோடு எதிர்பார்க்கிறார்களோ, யாருடைய முகத்தை நான் பார்க்கல. இந்த நாளில் நிற்கிறது கூட உங்க பலன் என்பது உமக்கு தெரியும். அதே பலன், அதே சமாதானம், அதே கிருபை இந்த ஆராதனை, இந்த உபவாச கூட்டத்தை எங்கிருந்து பார்த்தாலும் அங்கே கடந்து போய் நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருந்து கிரியை செய்தீர் என்று உம்மை சொல்லி உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, எங்களால் ஒன்றுமில்லை, எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம்.
அல்லேலூயா. அல்ல சத்தமா அல்லேலூயா. எவ்வளவோ நேரம் நம்ம பாடினாலும் துதித்தாலும் ஆராதித்தாலும் சந்தோஷம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வார்த்தை இல்லை என்றால் எவ்வளோதான் சுடுசோறாக இருந்தாலும் குழம்பில்லாத சோறு, சரியான கூட்டு இல்லாத சோறு ருசிக்காதோ, அதை போல வார்த்தை இல்லைன்னா ருசிக்காது. இன்னைக்கு நான் என்ன தலைப்பில் பேசணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டபோது, யார் தெய்வம்? என்ன தலைப்பு சொல்லுங்க பார்ப்போம். யார் தெய்வங்க? அப்பப்போ வெளியே போறீங்களே, அதுக்கு பேரு அது அப்படித்தானா? ஒரு ஆள் பிசாசுங்குது, ஒரு ஆள் அப்படித்தாங்குது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற போறீங்க யார் தெய்வம், யார் தெய்வம். இந்த நல்ல வார்த்தைக்காக நாம் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ண உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லது தொலைக்காட்சியிலே பார்க்கிற நீங்கள் அந்த தொடர்பிலே போடப்படுகிற நம்பரை 9360383940 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் அப்படி இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, உடைய வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவேனும் தகுதி இல்லாத என்னை கொண்டு உடைய வார்த்தை கொடுத்து இந்த ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதன்படி இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிறவர்களையும் தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களையும் கூட, இதற்காய் உழைக்கின்ற ஜெபிக்கின்ற பிள்ளைகளையும் கூட பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றும். தொடர்ந்து பேச நீர் கிருபை செய்யும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். நல்லா கவனிக்கணும். நீங்க தலைப்பு என்ன சொன்னேன்? யார் தெய்வம். நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போக போறீங்க. அது மாத்திரமல்ல, அந்த தெய்வத்தை மட்டும்தான் பற்றி பிடிக்க போறீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையோடு கடந்து போக போறீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா வாசிங்கம்மா. 21வது வசனத்தை. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து. இப்ப யாரு நம்ம கூடி இருக்கோம்? ஒருத்தர் 2 பேரா இல்ல சகல ஜனமா? சகல ஜனம். அன்னைக்கு அதே போல சகல ஜனத்தண்டை கூடி வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்றான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை நிறைய முறை கேட்டிருக்கிறோம், நிறைய முறை வாசித்திருக்கிறோம். ஆனா நம்முடைய நினைவு அப்பப்ப என்ன செய்து? அசைவு, ஆசிலேஷன், ஒருமனப்பாடு இல்லாமல் இருக்கிறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரொம்ப அழகான பழமொழி. ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு, வச்சவன் பாடு திண்டாட்டம். நிறைய பேர் நம்முடைய சபையில் இப்ப வளர்ந்து கொண்டே வந்ததை போல எனக்கு தெரிந்தது. கர்த்தரை உண்மையாக பற்றி பிடித்தது போல தெரிந்தது. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி பழைய காரியத்தெல்லாம் விட்டுட்டாங்க போல தெரிஞ்சது. ஆனா பார்த்தா ஒருத்தர் ஒண்ணுமே விடலை. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஒண்ணு கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்று. ஐயா, இந்த மோசஸ் மாரியப்பன் யாரியா? மோசஸ் மாரியப்பன் யாரு? ஒரு பூஜாரி குடும்பத்துல பிறந்தவன். சிலை வழிபாடுகள் இன்றைக்கும் என் சகோதரர்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த சிலையை செஞ்சு அதுலதான் சாப்பிடுறான். ஆனா அவனுக்குள்ள எந்த மாற்றமும் அல்ல. எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு கீர்த்தி, எவ்வளவு புகழ், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்பதை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கையை தட்டு. யார் தெய்வம் இந்த உலகத்துல? கண்ணிருந்து பாராத, காதிருந்தும் கேளாத, தொண்டை இருந்தும் சத்தமிடாத, முகமுகமாய் பேச முடியாத, அவைகளுக்கு ஒரு கயிறு, அவைகளுக்கு ஒரு தாயத்து, அவைகளுக்கு ஒரு தகடு, அவைகளுக்கு ஒரு பூமாலை. என்னையா பிரயோஜனம்? வருஷம் போகுது,
வாழ்க்கை போகுது, வயசு போகுது, பிரயோஜனமே இல்லை. ஆனா நான் சொல்றேன், எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்திலே இந்த குப்பையை பேச வைக்கிற, இந்த களிமண்ணை பயன்படுத்துகிற, இன்றுக்கும் இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொடுத்திருக்கிற இந்த கர்த்தர் தெய்வம்னு சொல்லி பாரு. நிச்சயமா சொல்றேன், அந்த தெய்வம் ஊமை கிடையாது, அந்த தெய்வம் பார்க்க முடியாத தெய்வம் கிடையாது, அந்த தெய்வம் கொடுக்க முடியாத தெய்வம் இல்லை. உங்களோடு பதில் தருகிறது தெய்வமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாருக்குமே தெரியுது இயேசுதான் தெய்வம்னு. ஆனா அந்த தேவையில்லாத வைராக்கியம், தேவையில்லாத மூட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத மூதாவியர்கள் கற்றுக் கொடுத்த மாய்மாலமான கவர்ச்சி உங்களை அழகுபடுத்துறது தெய்வமா, நீங்க அழகுபடுத்துறது தெய்வமாங்க? ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தர் தெய்வம் நான் நினைக்க போறேன். கர்த்தர் அன்றைக்கு எலியாவோடு இருந்ததை போல என்னோடு கூட இருக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பதில் இல்லை, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லை, நிறைய பேருக்கு ஒன்றும் நடக்கலைன்னா இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லி பாருங்க, கர்த்தர் மட்டும் தெய்வம்னு நம்பி நிக்கிறியா? கர்த்தர் தாங்க தெய்வம். வீட்டில் கூப்பிட்டா அவங்க தெய்வத்தையும் போய் பார்த்துட்டு வரணும்ல. அவங்க தெய்வம் தெய்வமா? எல்லாருக்காகவும் வந்த ஒரே தெய்வம் தெய்வமாயா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. தண்ணி எல்லாருக்கும் ஒண்ணுங்க, கீழே கிடக்கிற மண்ணு எல்லாருக்கும் ஒண்ணுங்க, எங்கோ இருந்து வருகிற காற்று எல்லாருக்கும் ஒண்ணுங்க. ஆனா இந்த மனுஷன் தெய்வத்தை மட்டும் எங்கெங்கயோ எதையோ வச்சுக்கிட்டு தெய்வங்கிறான். ஆனா நான் சொல்றேன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இவ மூவருக்குள் வந்த ஒன்றான தெய்வம் என்றால் இயேசு என்கிற ஒரே தெய்வம் மட்டும்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சொல்றான், சகல ஜனத்த அண்டைக்கு வந்து நீங்கள் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. மோசஸ் மாரியப்பனுக்கு 10, 14, 13 வயசுல என்னங்க விவரம் தெரிஞ்சிருக்கும்? இல்லாததை சொல்ற, நீ என்னத்தையோ வேண்டாததை செய்யற, வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போனாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன் கர்த்தர் தெய்வம்னு, இன்னைக்கு சொல்றேன் கர்த்தர் தெய்வம்னு, நாளைக்கு சொல்வேன் கர்த்தர் தெய்வம்னு. என்கிட்ட தான் அவங்க வருவாங்களே தவிர சாட்சியா சொல்றேன், இந்த பீடத்துக்கு முன்னாடி நின்று சொல்றேன், அவங்கிட்ட போய் தண்ணி குடிக்கிற நிலைமை எனக்கு வராது. குந்துகிற அனுபவம், குறைச்சலில் மற்றவைகளை தேடுகிற அனுபவம், சும்மா வெறுமனே போன வருஷம் போடும்போது நல்ல பளபளப்பா இருந்துச்சு, இந்த வருஷம் அழுக்காய் போச்சு, மாத்திக்கிட்டு தெரிகிற தெய்வம் இல்லையா? மாறாதது தான் தெய்வம். நீ மாத்தி மாத்தி அழகுபடுத்துவது தெய்வம் அல்ல. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மாறாமல் இருக்கிறது அந்த தெய்வம் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் மோசஸ் ராஜசேகரனே ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு போடுவார், லேசா ஒரு ஸ்கேல் குடும்பனே, நல்லா இருக்கும் பாருங்களேன், அழகா இருக்கும் பாருங்க அந்த பாட்டு. சுட்டது போதும் பட்டதும் போதும். என்ன பாட்டு கேட்டிருக்கீங்களா? மாறும் இவ்வுலகினிலே மாறாது உன் கிருபை, மாறும் இவ்வுலகினிலே மாறாது உன் கிருபை, மாறிடும் மனிதன் மாறிடுவான், மாறாத தேவன் இயேசுவன்றோ, மாறிடும் மனிதன் மாறிடுவார், மாறாத தேவன் இயேசுதாங்க, இயேசுதான். நான் சொல்றேன், என் பேரை எழுதி வச்சுக்கோ, இந்த ஊழியத்தின் பேரை எழுதி வச்சுக்கோ, இந்த இடத்தின் பேரை எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து வாழு. கர்த்தர் தெய்வமா? கர்த்தர் தெய்வமா? பாகால் தெய்வமா? முடிவெடுத்து வாழு. உன் முடிவை உன் தலையெழுத்து இல்ல, உன்னை உண்டாக்கின தேவன், உங்க தலையில் இருக்கிற முடியை எண்ணுவதற்கு அதிகாரம் வைத்திருக்கிற தேவன் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தெரியல இன்னும் நிறைய பேருக்கு யார் தெய்வம், யார் தெய்வம். அந்த காலத்துல ஒரு ட்ராக்ஸ் வந்துச்சு, இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர். முதல்ல அது விளங்கிக்கோ. அவர் பேசும் தெய்வம், சாதாரணமா பேசுகிற தெய்வம் அல்ல, அக்னியினால் உத்தரவருளுகிற தெய்வம். ஹல்லேலூயா. வாசிங்கமா தொடர்ந்து. சகல ஜனத்தனைக்கு வந்து கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒன்னு சொல்ல முடியாதுமா, ஒன்னு சொல்ல முடியாது தங்கச்சி. ஏன்னா இந்த தெய்வம் ஒரே தெய்வம், இந்த தெய்வம் நல்ல தெய்வம், இந்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். தெரியும், தெரிஞ்சாலும் அப்பப்ப மனம் மாறுகிற. நான் சொல்றேன், மனம் மாறுனீங்கன்னா, ததும்புனீங்கன்னா, தவறி விழுந்தீங்கன்னா, வேதம் சொல்லுது, நான் சொல்லல, முன்னிலைமையை பார்க்கல உங்க பின்னிலைமை. நான் சொல்லலப்பா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு முடிவெடுக்கணும் நீங்க. கர்த்தர் தெய்வம், கர்த்தர் ஒருவரை தவிர தெய்வம் இல்லை. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். போதும் 2 காளைகளை என்னிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்த சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை எடுத்து அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நீங்கள் உங்கள் தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடு. கயிறு கட்டி இருக்கிற என் தம்பியே, கயிறு கட்டி இருக்கிற என் தங்கச்சியே, கயிறு கட்டி இருக்கிற என் அக்காவே, கயிறு கட்டி இருக்கிறேன் அன்பான சகோதரனே, நீ உன் தெய்வத்தை சொல்லி கூப்பிடு. மோசஸ் மாரியப்பனாகிய நான், என்னை பிரித்தெடுத்த அன்பு தெய்வமாகிய நான் என் இயேசுவை சொல்லி கூப்பிடுறேன். பதில் யாருக்கு வரும்? வாசிங்க. நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் அக்னி குண்டோன்னு இறங்குறான், தெரியாம விழுந்துட்டா கால் சுட்டு போகுது. ஆனா என்னுடைய ஆண்டவர் அக்னியினாலே உத்தரவு அருளுகிற தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னையா சொல்றீங்க? அக்னியினால உத்தரவா வருங்க. என்ன நம்முடைய ஆண்டவருடைய கிரேட் என்ன தெரியுமா? அக்னிக்குள்ளேயே இருந்து பேசக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர். எங்க பேசினார் சொல்லுங்க பாப்போம். யாத்ராமங்களின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் என்ன செஞ்சாரு? இந்த முச்செடி, பச்சை முச்செடி பற்றி எரியுதுன்னா அவ்வளவு பெரிய வல்லமை. நீ கூட்டு பார்க்கிறிய எத்தனை வருஷமா என்ன கண்ட? சும்மா மன நிம்மதிக்கு போறேன், மன பாரத்துக்கு போறேன்னு சொல்லி நீ பெரிய பாரத்தை தூக்கிட்டு வர்ற. ஆனா என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்காக சுமக்க முடியாத பாரத்தை அவர் மேல் சுமந்து ஏற்றுக்கொண்டவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் பாடுறோம்ல, தேவமைந்தன் போகின்றார். எதுக்குயா? நீங்கள் நானும் கர்த்தரே தெய்வம், ஜீவனுள்ளவர் அவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும். நிறைய பிரசங்கி மாதிரி பிரசங்கிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவது, யார் தெய்வம்? பதில் தருகிறது தான் தெய்வம். அதைத்தான் நீங்க தெரிஞ்சுட்டு போனோம். 34வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா இடையில உள்ள பகுதியெல்லாம் நான் சொன்னா இந்த ஆளுக்கு ரொம்ப சேட்டம்பைங்க. சில பேர் அதிலே ஊறி போன ஆள்லாம் இருக்கு. இங்க வந்தோடனே அப்படியே ஐயா ஐயான்னு கையை வச்சு கும்பிடுறது, என்னையவே கடவுளாக்கி போறாங்க. சில பேர் கிட்டத்திலே வராதிங்க அந்த மாதிரி கேசலாம். அங்க போனோடனே அவ்வளவு பெருசா நீட்டி விடுறது. என்னத்தை நீட்டுறவங்களுக்கு தெரியும், காட்டுறவங்களுக்கு தெரியும். 34வது வசனத்தை வாசிப்போம். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் இங்க ஒரு கிரேட்ஃபுல் மெசேஜ் இருக்குங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கிரேட்ஃபுல் மெசேஜ் கவனிங்க, வாசிங்க. 4 குடம் தண்ணி கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளின் மேல் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். விறகு மேல தண்ணியை ஊத்துறான். ஹல்லேலூயா. எதுங்க தெய்வம்? எது தெய்வம் சொல்லுங்க. இப்ப
காலையிலிருந்தே அதை தயார் பண்ணி கீழே நல்லா அடுப்புக்கறியா போட்டு உங்களை கறி பிடிச்ச காளாக்குறதா தண்ணீரை ஊற்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டுப்பா சும்மா. நல்லா முன்னாடி இருக்கவங்களா கையை தட்டி ஹல்லேலூயா. விறகுகள் மேல் தண்ணீரை ஊற்றுங்கள், பின்பு இரண்டாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள். இரண்டாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். பின்பு மூன்றாம் தரமும். 3 தடவை விறகுல தண்ணி ஊற்றினா என்னங்க ஆகும் சொல்லுங்க? ஊறி போகும். இன்னைக்கு நீங்களும் அப்படித்தான் ஊறி போய் கிடக்கீங்க வெளியே வர முடியாம. என்ன செய்கிறதுயா நீ சொல்ற? நீ வாட்டுக்க சொல்லிக்கிட்டு உக்காந்துருக்க. நான் சொல்லிக்கிட்டு உக்காந்துருக்கல, இன்னும் சொல்றேன், சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க மூன்றாம் தரமும் அதுக்கு அடுத்தாரு வாசிங்க. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பினான். அந்த அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் என்ன கேக்குறாருமா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் ஆமென் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். என்னமா நடந்துச்சு? அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படிங்க 3 தடவை தண்ணீர் ஊற்றின, 4 குடமா வச்சு 12 குடம் தண்ணீர் ஊற்றின விறகு பற்றி எரிந்த அந்த தெய்வம் உண்மை தெய்வமா? இல்ல நீ போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு தீக்குள்ள விழுந்துட்டு காலு போச்சுன்னு சொல்லி 1 மாசம் லீவா போட்டு உட்கார்ந்து இருக்கிறியே? எதுயா தெய்வம்? எதுமா தெய்வம்? யார் தெய்வம்? இன்னும் குந்தி குந்தி நடந்த கால் குந்திரும், இன்னும் குந்தி நடந்த கை குந்திரும், இன்னும் குந்தி மறுதலிச்ச வாய் குந்திரும். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 3 தடவை தண்ணீரை ஊத்துனா தண்ணி நிரம்பி வாய்க்கால் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொன்ன உடனே திரும்ப வாசிமா. அக்கினி மேல இருந்து அக்கினி கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் ஆமென் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. ஆமென். வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இன்னைக்கு சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை தெய்வத்தை நான் அறிஞ்சிட்டு இனிமே பாகால் செவில நோக்கி ஓட மாட்டேன், பன்றிய போல சாற்றுல பொருள மாட்டேன், கர்த்தர் தெய்வம் நிப்பேன். இந்த மனுஷனை பிரித்தெடுத்து இம்மட்டும் நடத்தின என் இயேசு என்னையும் நடத்துவார்னு சொல்லு. வறுமையை குறிச்சோ தரித்திரத்தை குறிச்சோ குடும்பத்தில் உள்ளவன் உங்களை தள்ளி வைக்கிறத குறிச்சோ யோசிக்காம கயிறை கட்டி கீழே போடு. அந்த கயிறு கீழே விழுகிற நேரத்தில் உன் தரித்திரம் ஒன்ன விட்டு போயிடும். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கர்த்தர் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் காட். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய கிரேட். தண்ணீர்ல தீ எரியுது, முடியுமா? அதான் ஒரு பாட்டு, பழைய பாட்டு எனக்கு ஞாபகம். தண்ணிய பார்த்தா ரசமா மாறுமா? என் தேவன் நினைச்சா எதுல வேணாலும் எதை வச்சு வேணாலும் அற்புதத்தை செய்ய அவரால முடியும். கையா தட்டு. ஹல்லேலூயா. யார் தெய்வம்? கேட்டா பாத்தீங்களா? சகல ஜனங்களை கூட்டி வைத்து. இன்னைக்கு நான் கேட்கிறேன், தொலைக்காட்சியில பார்க்கிறேன் என் அன்பான தேவ ஜனமே, கேட்கும் போது போன் பண்றீங்க, பல ஊழியக்காரங்கிட்ட போன் பண்ணி செபிக்கிறீங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? சபையில உட்கார்ந்து இருக்கிற அன்பான தேவ ஜனமே, பாதி நாட்கள் காணாமல் போய்விடுகிறீர்களே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தர் தெய்வம், நான் கர்த்தரை பின்பற்றி பின்னாடி வா. என்ன வேதம் அதான் சொல்கிறது. ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து அவருடைய சிலுவை எடுத்து பின்னே வரணும்.
வெறுக்கவும் முடியல. தெய்வம் எதுன்னு உங்களுக்கு என்ன செய்யல தெரியல. இந்த தெய்வம் ஊமை கிடையாதுங்க. இந்த தெய்வம் குருடு கிடையாதுங்க. இந்த தெய்வம் செவுடு கிடையாதுங்க. பேசும் தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமா பேசாது, சாதாரணமா பேசாது. இந்த மாதிரி பேதைய எழுதி வச்சு பேச முடியாத பேச வைக்கிற தெய்வம். இவ்வளவு மகத்துவத்தை அறிஞ்சு இன்னும் எந்த தெய்வம் போறதுன்னு தெரியாம தெரியாத கடைசி காலம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எனக்கு சில இடத்துல தேவன் எப்படி உலாவினார், எப்படி பதில் தந்தாருங்கிறத காமிச்சு, இனியும் நான் இதையும் கேப்பேன் அதையும் கேப்பேன். சிலர் அப்படிதான், என்ன சொன்னாலும் சரி இதையும் கேப்பேன் அதையும் கேப்பேன் கேப்பேன். ஆசி மக்களை, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் யாருமா அது? யார் அது? தைரியமா சொல்லுங்க. ஒரு ஆளு மோசேன்றுச்சு, ஊழியக்காரம்மா. அந்த அம்மாவுக்கு பேர் எப்படி சிம்சோன், அடுத்த ஊழியக்காரம்மா. எலியா, அடுத்த ஊழியக்காரம்மா கிதியோன். பைபிள் வாசிக்கிறனால நீ சொல்லிடுவோம் மக்களே. 2 அண்ணாச்சி மாதிரி கரெக்டா சொல்லிட்டாங்க. சொன்னவங்களுக்கு ஒரு கைத்தட்டல், சொல்லாதவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் சேர்ந்து போட்டுருங்க. சரி, இது யாருக்கு போட்டீங்க? சொன்னவங்களுக்கா சொல்லாதவங்களுக்கா? 2 பேருக்கு சேர்த்து பிரச்சனையை முடிச்சு விட்டான் அவன். சரி, வாசிச்சிரு மக்களே. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்தானால், உம்முடைய கண்களில் இப்ப கூட நீங்க கேட்டா, ஐயா நீ தான் தெய்வம் நான் நம்புறேன், நீங்க தான் உண்மையான இயேசுங்கிறத நம்புறேன், நீங்க தான் பதில் கொடுக்கிற தெய்வம் என்பதை நம்புறேன், நீங்க தான் அக்னியில உலாவுகிற தெய்வம் என்பதை நம்புறேன்னு சொல்லி வந்திருக்கிறீங்கன்னா இப்ப கூட சொல்லுங்களேன், ஐயா உம்முடைய கண்கள்ல எனக்கு தயவு வரட்டும், நீர் பதில் தருகிற தெய்வம். எதையோ தெய்வம்னு சொல்லி நான் தேடி போட மாட்டேன். இதுல சில பேர் மறைவா சில காரியங்களை பண்ணிக்கிடுவான். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ரங்கங்களையும் என் தேவன் வெளியரங்கமாக்கிறார். இப்பொழுது உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் நீ தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நானும் இடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். உடனே ஊழியக்காரன் என்ன சொன்னாரு? டேய் தூதன், ஊழியக்காரன் சொல்ல முடியாது, தூதன். அல்லேலூயா. இப்ப கூட நான் பேசுறத ஒரு தூதன் கேட்டு போய் கடவுள்கிட்ட சொல்வார். சரியா பேசல நான் மண்டையில தட்டிடுவார். ஏண்டா மோசஸே உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு தெரியுற? அல்லேலூயா. சரி, வாசிங்க மக்களே. அதற்கு அவர், நீர் திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றான். 20வது வசனத்தை வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து. எங்கப்பா? கற்பாறையில, அங்க வாய்க்கால்ல தண்ணீருக்குள்ள. இங்க எதுல வைக்க சொல்றான்? கற்பாறையில. என் தெய்வத்தினுடைய மகத்துவம், நீங்க இதுதான் தெய்வம் என்று சொல்லும்போது, இவர் மாத்திரம்தான் தெய்வம்னு சொல்லும்போது, கல்ல தூக்கி கொண்டிருந்த எண்ணெய், கல்லா கடந்த எண்ணெய், கடினப்பட்ட இருதயத்தோடு வாழ்ந்த எண்ணெய் ஒரு லகுவான இருதயமா உங்களை எல்லாம் அன்போடு அணைக்க வைத்திருக்கிறாரே, அந்த தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கற்பாறையில வாசிங்கம்மா. கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றான். அவன் அப்படியே செய்தான். அவள் அப்படியே செய்தாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி. ஆமென். பாத்துங்க, கல்லுகளுக்குள்ளே என் தேவ அக்கினி எழும்புகிறது என்றால் இன்னைக்கு கர்த்தரே தெய்வம் என்று குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில வேண்டாம் என்று சொல்லி எனக்கு பதில் தராதவைகள் அவைகளும் தெய்வம் இல்லை. விளங்குதாங்க. இதுக்கும் விளங்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நான் சொல்றேன், இப்போயாவது ஆண்டவரே உங்களுடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்கட்டும். அந்த கற்பாறையின் மேல் எரிந்த அக்கினி, அந்த தண்ணீர்ல எரிந்த அக்கினி
என் மேல கொஞ்சம் படட்டும்னு சொல்லுங்களேன். உங்களை அனல் உண்டாக்காதபடிக்கு, அபிஷேகம் இல்லாதபடிக்கு, அந்நிய பாஷைகள் பேச முடியாதபடிக்கு, தேவ மகிமை ருசிக்க முடியாதபடிக்கு எந்த தடை இருந்தாலும் சுட்டரித்து விடும். அவ்வளவு பெரிய பவர், அவ்வளவு பெரிய வல்லமை என் ராஜாதி ராஜாவுக்கு, என் கத்தாதி கர்த்தருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தானே ஃபாதர் கூட ரொம்ப அழகா பாடினாரு, பவராவி எனக்குள்ளே. ஆமென். பவராவிங்க, அது அவராவி இல்ல, பவராவி. அந்த பய ஆவி எனக்கு அணுகுவதில்லை, அன்பின் ஆவி எனக்குள்ள அகற்றி விட்டேன் கசப்புக்களை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நீங்க பார்க்குறீங்களே, எவ்வளவோ காரியங்களை பேசுறீங்க, எது தெரியுமா எல்லாத்தையுமே மன்னிக்குது? நான் திரும்ப தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறவனாக இருப்பேன் என்றால், கடைபிடிக்காதவனாக இருப்பேன் என்றால், அந்த கற்பாறையின் மேல் எழும்பின அக்கினி 3 தடவை தண்ணீர் ஊற்றப்பட்ட பிறகு விறகுல போடப்பட்ட அக்கினி என்னை சுட்டு ஒண்ணுமில்லாமாக்கிடும். ஹல்லேலூயா. அதனால தான் அப்பப்ப என்ன செஞ்சிட்டு தெரியுமா, சுயமென்னில் சாம்பலாய் மாறேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியே அவர் தெய்வம், அவர் தெய்வம், அவர் தெய்வம் சொல்லி விளங்க வைக்குது, நிக்க வைக்குது, ஊழியம் செய்ய வைக்குது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிறதோடு நின்றாதீங்க, படிக்கிறதோடு நின்றாதீங்க. அந்த அக்கினியை நீங்களும் ருசிக்கணுங்கிற ஆசை உங்களுக்குள்ள இருக்கணும். எனக்கு கிதியோனுக்குள்ள அந்த ஆசை இருந்துச்சு. அந்த தீர்க்கதரிசிகள் ஒரு வார்த்தையும் சொல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு திட்டமும் தெளிவுமா. படிச்சு பாருங்களேன், அங்க போட்டிருக்கு பாருங்களேன், அவர்கள் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த வார்த்தை நல்லதுன்னு உட்கார்ந்திருந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த அக்னிமயமான தேவன், நீங்க பேசினா பதில் பேசுகிற தேவன், நீங்க கேட்டா எதையும் கொடுக்கிற தேவன், நீங்க குறைவுன்னு சொன்னா அதை நிறைவாக்குகிற தேவன், நாங்க குற்றமா இருக்கிறோம்னு சொன்னா குற்றங்களை சரிப்படுத்துகிற தெய்வம் வேணுமா? வருஷம் போய் பார்த்துட்டு வர்றையா, போட்டுட்டு வர்றையா, எடுத்துட்டு வர்றையா, எடுக்க முடியாது அங்க. ஆனா இங்க வந்தீங்கன்னா போடுறதுக்கு தகுந்து பல மடங்கு எடுக்க வைக்கிற தேவன் என் ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா அது உண்மையான வார்த்தை, கொடுத்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். 10 பங்கு நீர் கொடுத்தால் வானத்தின் பல கனியை திறந்திடுவேன். 10 பங்கு நீர் கொடுத்தால் வானத்தின் பல கனியை திறந்திடுவேன். இடங்கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிப்பேன், இடங்கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க போறது எப்படி இருக்கு சார்? அக்கா நீங்க போறது எப்படி இருக்குக்கா? கையில இருந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போச்சு, கடன் வாங்குறியா? என் ஆண்டவர் கடன் வாங்கி உன்னை வாழ வைக்கிற தெய்வம் இல்ல, நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களை உயர்த்துகிற தெய்வம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வசனத்தை முடிச்சிரு மக்களே. அக்கினி கற்பாறையின் மேலிருந்து என்ன செஞ்சுச்சு? கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ, கர்த்தருடைய தூதனோ என்றால் அவனை விட்டு மறைந்து போனார். ஆமா, ஏன்னா அவருடைய வேலை என்ன செஞ்சுச்சு? முடிஞ்சு போச்சு. கர்த்தருடைய தூதன் போன பின்னாடி, கர்த்தருடைய தூதன் போனது மாதிரி இந்த மோசஸ் மாறியப்போ 1/2 மணி நேரத்திலயோ 1/4 மணி நேரத்திலயோ இந்த மெசேஜை முடிச்சிருவேன். ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? குந்தக்கூடாது. எந்த தெய்வம் உண்மை தெய்வம் என்ன செய்யாம இருக்கக்கூடாது?
தெரியாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, என் ஆண்டவரை போல ஒரு தெய்வம், கிருபையுள்ள தெய்வம் யாருமே கிடையாது. அதே சமயத்தில் அக்கினியினால் உத்தரவருகிற தெய்வமும் அவர் மட்டும்தான். யார் தெய்வம் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கையா தெளிவா, அப்பதான் பதில் கிடைக்கும். இன்னும் யார் தெய்வம்னே தெரியாம தேடிக்கிட்டே இருக்கிறான். அதான் பழைய காலத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு, என்னமோ தெரியல, இன்னைக்கு பாட்டு நிறைய வருது. மாமதுரை சென்று வந்தால் என்ன, கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருப்பதி போய் திரும்பி வந்தால் என்ன, மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருப்பதி போய் திரும்பி வந்தால் என்ன, வேளாங்கண்ணி வேண்டி நின்றால் என்ன, வெள்ளை மனம் வேண்டாமோ ஐயா, வேளாங்கண்ணி வேண்டி நின்றால் என்ன, உங்களுக்கு வெள்ளை மனம் வேண்டாமோ ஐயா, மனதில் சாந்தி இல்லையே உனக்கு அமைதி இல்லையே, சாந்தி இல்லையே உனக்கு அமைதி இல்லையே, இறைவனை போல் வாழவில்லையே, மனதில் சாந்தி இல்லையே உனக்கு சாயல் இல்லையே, இயேசுவை போல் வாழவில்லையே. அதனால மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருத்தணி போய் திரும்பி வந்தால் என்ன, வேளாங்கண்ணி வேண்டி நின்றால் என்ன, வெள்ளை மனம் வேண்டாமோ ஐயா 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 ஐயா. எங்க போனாலும் அது அத்தனை வராது, அது பாட்டுக்கு இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே இருக்கும், நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட இருக்கிறது காலியாகிட்டே இருக்கும், உங்ககிட்ட இருக்கிறது காலியாகிட்டே இருக்கும், அங்கே நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவன் பாட்டுக்கு எடுத்து அறக்கட்டளை ஆரம்பித்து 700 கோடி 800 கோடி ஊழல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். உண்மையா பொய்யா? கண்ணை குத்தணும் சொல்லுவீல, குத்துதா? கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கு அண்ணன். இதில் வேற சொல்லிக்கிறது கண்ணை குத்தி விடுமுடா. ஆனால் நான் சொல்லுவேன், கற்பாறையின் மேலே உத்தரவருகிற தேவன் கண்டிப்பாக கண்ணை இல்லை உசுரே வாங்கிடுவார். இதுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கு. ஒருத்தன் வந்தான், 2 பேர், என்னாரு, அனேனா ஷபீரா, பேரெல்லாம் நல்லாதாமா சொல்றீங்க, ரொம்ப பத்தினி வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அம்புடுத்தாயா வித்தோம். அவர் சொல்லிட்டாங்கல்ல, மாத்தி பேசப்படாது, சாமி கண்ணை குத்திரும், சாமி கண்ணை குத்திரும். சரி போட்டும், இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணின கால் இதோன்னு சொல்லி முடிக்க முன்னாடி சாஞ்சிச்சு கீழே. தெரியுமா உங்களுக்கு? அதுதான் தெய்வம். இன்னைக்கு 700 கோடியை சுருட்டிட்டு 800 கோடியை சுருட்டிட்டு 100 கோடி நிலத்தை அவன் பேரில் பதிஞ்சிட்டு 150 கோடியை பறிஞ்சிட்டு, இன்னும் சொல்ல போனா தங்க கவசத்தேன்னு சொல்றீங்களே அதையே திருடிவிட்டு உட்காந்துருக்கான். மண்ணு மாதிரி, மண்ணால பதில் சொல்ல முடியல, கல்லால பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ, இதுக்கு என் மேல கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, எத்தனை ஜென்மம் ஆனாலும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் என் தெய்வம் பட்சிக்கிற அக்கினி கற்பாறையின் மேல் எரியும். தண்ணி 4 தடவை 12 குடம் ஊத்தினாலும் அந்த விறகின் மேல் எரியும், பச்சை முச்செடியின் மேல எரியும். அதுதான் தெய்வம். பின்பற்று. யார் தெய்வம்? எல்லாரும் சொன்னாங்க ஐயா, நானும் போனேன். எல்லாரும் போனாங்க ஐயா, நானும் போனேன். என்னாகமங்களின் புத்தகம் 11வது அதிகாரம். என்னாகமங்களின் புத்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிமா, நல்லா இருக்கும் பாருங்க. என்ன? பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பானதாய் இருந்தது. தவறான முறையீடுகள், தின்னிட்டு கொழுத்து போய் கர்த்தருடைய மகத்துவத்தை அறியாம அடுத்ததுக்கு அழுகிறது. சரி, என்ன நடந்துச்சு? உச்சி கொட்டிட்டாங்க. அடுத்து வாசிச்சிருமா? இல்லையா அடிச்சு போடுவாங்க. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. பாளையத்துல கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. போதுமா?
சாமின்னு சொல்லிக்கிட்டு சாமிக்கு விரோதமாக எத்தனையோ செய்றீங்க, நல்ல குத்துக்கள் மாதிரி தானே இருக்கீங்க. ஆனால் என் தெய்வத்துக்கு நேராக நீங்கள் பேசுனாலே என்ன உண்டு? பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. 16 வசனத்தை வாசி மக்களே. அதே அதிகாரத்தில் 16 வசனத்தில் நான் வேகமாய் கடந்து போகிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது 15 வாசிரு மக்களே, ஏன்னா புரியாம போயிடும். தொடர்ச்சியா டக்குன்னு நேரம் அப்படி போயிட்டோம்னா புரியாம போயிடும். ஒரு வசனம் தானே வாசிருங்க. உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று. என்னை கொன்று போடும் என்ன? ஏன்னா அந்த அளவுக்கு ஜனங்கள் மோசே என்ன செய்யறான்? பாடுபடுத்துறாங்க. தின்னாலும் கொளுத்தாலும் அப்புறமும் என்னத்த மோசஸ் மாரியப்பேன், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள தனியா கவனிப்பாரு. உண்மையா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா நான் கூப்பிடாமலே ஓடி வர்றது பக்கத்தில் இருக்கிறவங்களா இல்லை எங்கேயோ இருக்கிற நீங்களா? அப்போ யாரை கவனிக்கணும்? ஒன்று செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் என் பக்கத்தில் வந்துருங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். சரி வாசித்திரு மக்களே. வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னுடைய கூட வந்து நிற்கும்படி செய். அவர்கள் 70 பேர் மேலையும் ஆவியை உனக்கு அருளின வரத்தை கொடுப்பேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் போய் படிச்சு பார்த்துக்கோ. என் தேவன், நீங்க யார் தெய்வம்னு மட்டும் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் அதற்கு மாறுதரம் பதில் கட்டாயம் உண்டு. சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஏன்டா கல் மாதிரி இருக்கே அப்படிமா. சில பேரத்தில் எனக்கு யோசிக்காத வரைக்கும் என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு யோசிப்பேன். கடைசியில் பார்த்தா அவன் போன இடமும் அப்படித்தான் இருக்கும். கல்லிலா மண்ணிலா கற்பூர தீபத்திலா எங்கே கண்டு கொள்ளுவாய் தேவனை, எங்கே கண்டு கொள்ளுவாய்? என்ன பாட்டு சொல்லுங்க பாப்பா. ஜீவனுள்ள தேவன் உள்ளே இருக்கையில் எங்கே கண்டு கொள்ளுவாய் தேவனை, நீ எங்கே கண்டு? சில பேர் சொல்லும் போதே சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், காசு தான் பிரதர் செலவழிஞ்சிச்சு, ஒன்றும் நடக்காது. இருக்கிற இடத்துல குந்தி குந்தி நான் நிற்க மாட்டேன், 2 நினைவா இருக்க மாட்டேன். கர்த்தர் தெய்வம்னு சொல்லி கர்த்தரை மட்டும் பின்பற்றுவேன்னு சொன்னா, மோசே என்ன கேட்டாங்களோ அதுக்கு பதில் கொடுத்த தேவன், எலியா என்ன கேட்டாங்களோ அதுக்கு பதில் கொடுத்த தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்ன கேட்டாங்களோ அதற்கு பதில் கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எது தெய்வம்? எது தெய்வம்? 70 பேருக்குள்ளும் அந்த மோசேக்குள்ள இருந்த ஆவியை கொடுத்த தெய்வமா? கூப்பிட்ட போது கற்பாறையின் மேல் உத்தரவு அருளினது தெய்வமா? தண்ணீரிலே உத்தரவு அருளினது தெய்வமா? இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க. யாத்ராமங்களின் புத்தகம் 14வது அதிகாரம், யாத்ராமங்களின் புத்தகம் 14வது அதிகாரம் ஏற்கனவே நம்ம பிரசங்கித்திருக்கிறோம். 10வது வசனத்தை கொஞ்சம் வாசிமா, நல்லா இருக்கும் பாருங்க. 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றோ? இதுக்காக ஓடுறேன்னு சொல்லி ஓடாத. இத்தனை வருஷம் செலவழிச்சுட்டேன், இங்க வந்தாப்புல என்ன நடக்க போகுது? அங்கேயாவது நாங்கள் செத்துருப்போமே, போனா போகுது, அங்கே போய் நான் சாகுறேன்னு சொல்லி சாவாத. கிறிஸ்தவர்களுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு வீடு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆனால் உன்னுடைய ஓட்டம் எப்படி இருக்கணும்? ஜெயமுள்ள ஓட்டமாக இருக்கணும். பாடும்போது மட்டும் பாடக்கூடாது. ஓட்டத்தை ஜெயமுடன் பாடக்கூடாது. பயம் இல்லாமல் ஓடிவிட்டு நீ எப்படி ஓடக்கூடாது? ஜெயத்தோடு ஓடுறேன்னு பாடக்கூடாது.
சரி, அதில் எனக்கு 16ஆம் வசனத்தை வாசி மக்களே. நான் நிறைய சம்பவங்கள் நம்ம பேசியிருக்கோம். தயவு செய்து நேரம் கருதி வீட்டில் போய் படிச்சு பார்த்துக்குங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி ஆமென் சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனாங்களா இல்லையாங்க? அப்ப எதுங்க தெய்வம்? போக செய்கிறது பற்றி எறிகிற அக்கினி தண்ணீர்லையும் கற்பாறையிலும் வர்றது தெய்வமா இல்ல எது தெய்வம்? நீங்க முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க வசனம். பேசும் தெய்வம். ஒருத்தன் பேசுற காரியத்தை பாருங்களேன், ஒரு சாட்சியை பாருங்களேன். வாசி மக்களே. இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி என்னன்னா, சரி வாசிங்க. அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாய் இருக்கிறவன் யார் என்று கேட்டான். அதற்கு அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவராகிய ராஜாவே நீர் உம்முடைய படுக்கை அறையிலே பேசிக்கொண்டாலும் அது ஊழியக்காரனுக்கு தீர்க்கதரிசியாக எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் சில அற்பத்தனமான காரியத்துக்காக எங்க போறேன்னு சொல்லாம போவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க சார், நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரதர். தொலைக்காட்சியில பார்க்கிறவர்களே, உங்க ஊழியக்காரங்க கிட்ட நீங்க மறைக்கலாம், உங்க வீட்டுக்காரர்கிட்ட மறைக்கலாம், உங்க வீட்டுக்காரிகள்கிட்ட மறைக்கலாம், உங்க பிள்ளைகள்கிட்ட மறைக்கலாம். கர்த்தர் தெய்வம் அறிஞ்சு கர்த்தரை மட்டும் தெய்வம் நம்பி இருக்கும்போது நீ எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் சரியான நேரத்தில் ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. அதான் சொல்றான், பள்ளி அறையில பேசினா கூட அது என்ன செய்யும்? தீர்க்கதரிசிக்கு தெரியும்யா. ஹல்லேலூயா. எது தெய்வம்? நான் பிடிச்சிருக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லை. சும்மா என்னை ஏமாத்தாத, நீ தான் ஏமாந்து போவ. திரும்ப உன்னை விட்டு போனதெல்லாம் உன் மேல வந்துடும். பார்த்து இருந்துக்குங்க. துணிகரமா பொய், துணிகரமாய் பாவங்கள், துணிகரமாய் மற்றவைகளை சேவிக்கிற அனுபவங்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, the illegal relationship ஒரு நாளும் எந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை என்ன செய்யாது? கொண்டு வராது. தேவன் முகமுகமாய் பேசுகிறவர். தேவன் எப்படிப்பட்டவர்? முகமுகமாய் பேசுகிறவர். உடனே இவருக்கு ரொம்ப கோபம், இவனை பிடிச்சிருவான், இவனை அடிச்சிருவான். அடேங்கப்பா கோவம், அவனை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறான். என்ன நடக்குது பாருங்க. அதை பார்த்து வேலைக்காரன் கூட பயந்தான். 17ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிடுவோம். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பயந்தான். ஐயோ இவர் வாட்டுக்கு என்னத்தையோ சொல்லிவிட்டு படுத்துட்டார் போல. உம்பிட்டு பேர் வந்து நிற்கிறான். இவன் ஒரு விண்ணப்பம் செய்தவுடனே இவனுக்கு அவனை காட்டிலும் ஹல்லேலூயா அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளையும் என் தேவன் கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னாடி கண்மயக்கமே பிடிக்க வச்சிட்டாரு. அப்படித்தானே போட்டிருக்கு? அப்படித்தானே போட்டிருக்கு மக்களே? சொல்லணும். கண்மயக்கம். எது தெய்வம்? கண்மயக்கம் வர வைக்கிற தெய்வம், அக்னிமயமான தெய்வம் வேணுமா? இல்லை என்னதான் நீ தலையில அடிச்சாலும், என்னதான் கூலை கும்பிடு போட்டாலும் அப்படியே இருக்கிற கயிறு வேணுமா? முடிவு பண்ணிக்கோ. எந்திரி, ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் எழும்புங்க. யார் தெய்வம்? உத்தரவு வரலணும், பதில் கொடுக்கணும், பேசணும். நீங்க பேசுனா பேசணும், கல்லு எரியணும், நீர் எரியணும், பச்சை மரம் எரியணும். அதுதான் தெய்வம். நீங்க கடலுக்கு அடியில படுத்து கொண்டிருந்தாலும் மீனை கொண்டு மீட்கிற தேவன். இப்போ ஒரு புது பாட்டு கூட வந்திருக்கு. அந்த பாட்டை பாடி தான் ஜெபிக்க போறோம். ஏன்னா எனக்கு அதிகமா தெரியாது, என்னால் பாட போறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எலியாவின் தேவன் இன்னைக்கு நீங்க ஜெபிக்க அவர் தலை அசைச்சு அப்படியே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் எலியாவின் தேவனே. எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த பாட்டு? எல்லாம் எழும்பி இப்ப ஒரு முடிவுக்கு வர பாருங்க. நான் இனிமே எந்த தெய்வத்தையும்
தெய்வம் வாயால் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்க கூடாது. ஓ பாடுமனே. எலியாவின் தேவனே, பாடு மக்களே. அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி மோளையே. பார்த்து மக்களே, அசைவாடும் எங்கள் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. இன்னொரு முறை, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரம். அசைவாடும் அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாதாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க அவர் நீங்க ஜெபிங்க, தலையசைச்சு உங்களோட பேசுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். ஓ நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். அந்த அக்கினிமயமான தேவன், ஆதி அந்தமான தேவன், தூய ஆவியானவர் இன்னைக்கு நீங்கள் கூப்பிடும்போது அக்கினிமயமாய் உலாவி நீங்கள் யார் தெய்வம் என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெய்வம் பேசுகிற தெய்வமாய் உங்க குடும்பத்துக்கு மத்தியில கடந்து வந்து நீங்க எந்த பிரச்சனை பெருசு நினைக்கிறீங்களோ, எந்த பிரச்சனை சரி பண்ண முடியல நினைக்கிறீங்களோ, அவ எல்லாவற்றையும் சுட்டரிக்கிற அக்கினியாய், உங்கள் வாழ்வை புதிக்கிற ஒரு அக்கினியாய், உங்களை புடமிடுகிற ஒரு அக்கினியாய் மாறுதே. ஆமென். ஓ அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல வேகமா என்னை அனலாக்கும். ஆமென். அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்னொரு முறை, ஆவியே ஆவியே ஆவியே, ஓ ஆவியே, தூய ஆவியே, அசைவாடும் அசைவாடும் அனல் போக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் என்னை அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. எல்லாரும் என்னை அசைவாடும் என்னை அனல் ஓட்டும் எங்கள் அக்கினி. நல்ல கரங்களை கட்டி இனிமே குந்தி குந்தி நடக்க மாட்டேன். ரெண்டு நினைவுகளோடு இருக்க மாட்டேன். அக்கினியால் பதில் கொடுக்கிற தெய்வம், கண்ணிருந்து பார்க்கிற தெய்வம், காதிருந்து கேட்கிற தெய்வம், தொண்டை இருந்து சத்தமிடுகிற தெய்வம், முகமுகமாய் பதில் கொடுக்கிற மோசேயின் தெய்வம், ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன். ஓ ரிகா ஷட லிபா லக தடா என்னுடைய தெய்வமா இருப்பார்னு சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க 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 அவர் தலை அசைகிறது, அவர் பதில் கிடைக்கிறது. அவருடைய பதில்னாலே உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்க குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பின மனிதர்கள் சந்திக்கப்படுகிறார்கள். தடைகள் உடைகிறது, குறைவுகள் நிறைவாகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்களை என்னை ரட்சிக்க வந்த அசைவுள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம், உயிர் தந்த தெய்வம், இந்த உலகத்தின் ரட்சகராய் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அந்த அக்கினிமயமான தேவன் இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் மத்தியில் இந்த மாதத்தில் கூட நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை கொடுத்தார். அவர்கள் மேகத்துக்கு கீழாக நடந்தாலும் சமுத்திரத்துக்கு கீழாக நடந்தாலும் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாயிருந்து உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பாதுகாப்பு என் குடும்பத்துக்கு வரட்டும், என் பிள்ளைங்களுக்கு வரட்டும், என் வேலை ஸ்தலத்தில் வரட்டும், என் விவசாயத்தில் வரட்டும், என் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்களா அவங்க மேலே வரட்டும்னு சொல்லிட்டு எதையுமே இனிமே நான் தெய்வம்னு சொல்ல மாட்டேன், இயேசு மாத்திரம் தான் தெய்வம்னு சொல்லி போவேன்னு சொல்லுங்க. அவர் அந்த ரங்கங்களையும் வெளியரங்களையும் அறிந்திருக்கிற தெய்வன்.
இப்பொழுது கூட உம்முடைய கண்களில் தயவு கிருபைன்னு கேட்கிற உங்க மேல கிருபை வைத்து இரக்கம் வைத்து இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தையும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளை நடத்துகிற தேவன் உங்களை நடத்த, உங்களை ஆசீர்வதிக்க நான் மனதார கரம் நீட்டி ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்டாக்கி வைத்தவர்கள் அல்ல, எங்களுக்காக உண்டாயிருக்கிற தெய்வம் நீர் என்பதை அறிந்து இன்று வரை நான் தேடும்போது என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி, என் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து, என் பாவங்கள் எல்லாம் இரத்தாம்பர சிகப்பான ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவி மீட்டு ஆசீர்வதித்திருக்கிற தெய்வன். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்துள்ள தெய்வத்தை விட்டு வேற எந்த காரியத்தையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், எதற்காகவும் செலவு பண்ண மாட்டேன், எதுக்கு கீழையும் போய் நான் விழ மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இந்த உபவாசத்துல அனலோடு அபிஷேகத்தோடு அந்நிய பாசையோடு ஜெபித்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளின் மேல் எலியாவின் அக்கினியும் எலிசாவின் அக்கினியும் மோசேக்குள்ள இருந்த அக்கினியும் போட்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த உலகத்தின் தீமைகள், பாவங்கள், நாசங்கள், மோசங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, வழி நடத்த வேண்டும் என்று என்னை நடத்துகிற தெய்வத்தை, இதுவரை நடத்தின தெய்வத்தை, இனிமே நடத்த போற தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அர்ப்பணித்த பிள்ளைகள், விண்ணப்பம் செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosessspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.